ஏம்மா, கோயில் என்னன்னு கேட்குறீங்க? தயவு செஞ்சு உங்களுக்கு புரியலையா? திருமூலர் சொல்றாருல்ல, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்குன்னு சொன்னார்ல. அதை நீங்க படிச்சீங்களோ படிக்கலையோ அதை விடுங்க. அதை விட்டுட்டு கோயில் எதுன்னு கேட்குறீங்க. கோயிலுங்கிறது உங்க நல்ல மனசு எதுவோ அதான் கோயில். உங்க நல்ல மனசு எதுவோ அதான் கோயில். அந்த நல்ல மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதா இருக்கும். அப்படி கோயில் அப்படிங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்துல விளக்கம் சொல்லணும்னா, கோ அப்படின்னா பசு, கோயில் இல் அப்படின்ற ஆளுதல்னு அர்த்தம். ஆளுதல், இயக்குதல் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். அப்போ கோயில் அப்படின்னு சொன்னா என்ன? கோனா பசு, பசுனா தர்மம், தர்மம் இயங்குற இடம் கோயில். தர்மம் இயங்குதாங்க? தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தர்மம் இயங்குதா? தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்களேன். எந்த கோயில்லையாவது தர்மம் இயங்குதா? 500 ரூபா கொடுத்தா உங்களை முதல் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருவாங்க. உங்கள்கிட்ட ஒன்றுமே காசு இல்லை அப்படின்னா உங்களை 4 நாள் நிற்க வச்சு கொண்டு போய் கோயிலில் அப்படியே பலகீனமாக நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஆனால் பலகீனமாக நிப்பாட்டி வச்சா கூட உங்ககிட்ட இருக்கிற ஆன்மா இறைவனோட லயிக்குது. அதுதான் உண்மை. ஆனால் அவன் 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, 50,000 ரூபா கொடுத்தாலும் சரி, அவன் கோயிலில் போய் நேராக போய் கடவுளை தரிசனம் பண்ணானா அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. அவன் சும்மா வெட்டு, அவன் எதுக்குமே ஆக மாட்டான். இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதை புரிஞ்சிக்காம சரிங்க. நன்றி, வணக்கம்.